Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th ஓட சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்ஸாம்பிள் நம்பர் 7.28 தான் பார்க்க போறோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் செக்ஷன் இஸ் கட் ஃப்ரம் தி ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூபிக்கல் பிளாக். ஒரு கியூபிக்கல் பிளாக் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பில் ஒரு இதை வந்து கட் பண்ணி வெளில எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனோட டயமீட்டரும் அந்த கியூபிக் லென்த் இருக்குது இல்லையா, அதனோட ஒரு சைடோட லென்த்தும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? தென் அதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிட்டர்மைன் தி சர்ஃபேஸ் சாலிட். ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹெமிஸ்பியரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கும் இல்லையா ஸ்பேஸு, அதனோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட்டு டயமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியர். diameter of hemisphere one side of the cubical length ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. லென்த் ரெண்டுமே வந்து ஈக்குவல் எல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டு எல்லுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம டயமீட்டர்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டயமீட்டரோட வேல்யூவை டிவைடட் பை 2ன்னு போடுவோம். அப்போ டயமீட்டர் எல்லுன்னா நம்மளுக்கு ரேடியஸ் L/2ன்னு அர்த்தம். ஸோ இதிலேருந்து வச்சுக்கிட்டு நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிமைனிங் சாலிடு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபிக்கல் பார்ட், ஓகேங்களா, கியூபிக்கல் பார்ட் ப்ளஸ் curved surface area of hemisphere. நெக்ஸ்ட் இது கூடவே மைனஸ் பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபிக்கல் தெரியும், நம்மளுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும், அதனால 6 இன்ட்டு எட்ஜஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 6 எட்ஜஸோட ஸ்கொயர் பண்ண போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் தெரியும், 2πr². பேஸ் ஏரியாவோட ஹெமிஸ்பியர் பேஸ் ஏரியா வந்து நம்மளுக்கு எப்போவுமே πr² தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க, 6 இன்ட்டு எட்ஜஸ். ஸோ இதுவும் πr² வேல்யூ தான், இதுவும் πr² வேல்யூ தான். ரெண்டுமே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு πr² மட்டும் வரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்னால் என்னது, நம்மளுக்கு லென்த், ஒரு சைடோட லென்த் வந்து எல்னா, அப்போ 6 சைடுமே நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும் இல்லையா கியூபுக்கு. ஸோ 6 இன்ட்டு L² நம்ம போட்டுக்கிறோம் ப்ளஸ் πr². ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம 6 இன்ட்டு L² நம்ம போட்டாச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தெரியும். ஆரோட வேல்யூ என்னது, 6 இன்ட்டு L² ப்ளஸ் π. ஆரோட வேல்யூ நம்மளுக்கு L/2ன்னு கண்டுபிடிச்சிடணும். ஸோ L/2 தான் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரேடியஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் L² இங்கே காமனாக இருக்குது, அதனால் நம்ம வெளில எடுத்துடலாம். ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே π இருக்கும். அண்டு இதை வந்து நம்ம L² வெளில போயிடுச்சு, இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா L² இங்கே வந்து டினாமினேட்டர் சேம் ஆக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்த வந்து நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்போ பண்ணோன்னா 24 ப்ளஸ் π டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ இந்த 1/4 நம்ம வெளில எடுத்துட போகிறோம். அப்போனா 1/4 24 ப்ளஸ் π இந்த L². ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.